நேயர்களுக்கு வணக்கம். இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோடில் நம்ம யாரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸோட தொடர்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரும் ஆளுமைகளை சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்கக்கிட்ட அவங்களோட பிஸ்னஸை பற்றியும் அவங்களோட வாழ்க்கையை பற்றியும் ரைஸுக்கும் அவங்களுக்கும் இருக்க தொடர்பு பற்றியும் தான் நம்ம பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மளோட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் ஹாஸ்பிட்டல்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஎம்டி டாக்டர் C.J.Vetrievel இருக்கார். அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர், முதல் கேள்வியே யார் இந்த வெற்றிவேல் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வெற்றிவேல் ஒரு டாக்டர், சிவகாசியில் பிறந்து டாக்டருக்கு படித்து ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறி இருக்கேன். தட் இஸ் சிம்பிளி வாட் ஐ ஆம். டாக்டர், வெல் ஹாஸ்பிட்டல்ன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து இன்றைக்கி 11 கிளைகள் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பயணம் எப்படி ஏற்பட்டது டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 2011 வெல் ஹாஸ்பிட்டல் கான்செப்ட் பண்ணி ஆரம்பித்தோம். முதல் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரியில் ஆரம்பித்தோம். இந்தியாவில் நமக்கு ஹெல்த் கேர் ரெக்குயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பெரிய ஹாஸ்பிட்டல் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, சின்ன ஹாஸ்பிட்டலில் இல்லை. சின்ன ஹாஸ்பிட்டல் அட்வான்டேஜ் என்னென்னா அக்சஸபிளாக இருக்கலாம், செலவு கம்மி, அதனால் அக்சஸபிளாக க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ 50-75 பெட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நிறைய ஹாஸ்பிட்டல் எங்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பெரிய அர்பன் லொக்கேஷனில் பண்ணலாம்னு சொல்லி கான்செப்ட் பண்ணி ஆரம்பித்து இன்றைக்கி we have got 11 hospitals and we are fast growing. உங்கள் பெயரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பி வெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெயர் காரணம் எங்கேருந்து எப்படி ஆரம்பிச்சது? பி வெல் பேர் வைக்கும்போது we had a lot of brainstorming. அப்போ பல பேர் வந்துச்சு, ஃபேன்சி நேம்ஸ்லாம் வந்துச்சு. நாங்கள் சுருக்கமாக மக்கள் எப்படி கொண்டு வரணும் நம்ம ஹாஸ்பிட்டல் கான்செப்டில் கெட் வெல் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு நோய் வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் நல்லா இருங்கன்னு சொல்கிறது. பட் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பி வெல். ஸோ ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேரை எம்ஃபசைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணி மக்களுக்கு நோய் வராமல் இருக்கிறது தடுக்கிறது ஒன்று. நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய் வந்ததுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறது எப்படி, இதுக்கெல்லாமே ஒரு காமன் வேர்ட் பி வெல் அப்படின்னு வந்ததுனால வி சோஸ் த வேர்ட் பி வெல். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவம் அப்படின்னு இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதிலலாம் பி வெல் எந்த விதத்தில் தனித்துவமாக இருக்குது? ஒன்று, நாங்கள் அக்சஸபிளாக இருப்போம். இப்போது நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே போய் மெயின் சிட்டி சென்டரில் மட்டும்தான் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்போ நம்ம கண்ட்ரியில். ஸோ அந்த இதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we wanted to create a 50-70 bed ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய அர்பன் லொக்கேஷனில் அக்சஸபிளாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு க்ரியேட் பண்ணோம். இப்போ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி how are we different அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60-70% ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி கேர் ப்ரொசீஜர். எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஜுரம் வருது, ஃபீவர் வருது, இல்லை டான்சில் ரிமூவ் பண்ணணும், அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணணும், இதெல்லாம் எமர்ஜென்சி கேசஸ் இல்லையா. இது செகண்டரி கேர் ப்ரொசீஜர்ஸ். இதை நம்ம டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடாது. கரண்ட்லி நம்ம நிலைமை அப்படி இருக்குது. ஏன்னா ஆப்ஷன் இல்லை, மக்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் we want to differentiate and create a 50-70 bed hospital where every secondary care ப்ரொசீஜருக்காக பேஷண்ட் பக்கத்தில் இருக்க வெல் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி வச்சுக்கோம். ஸோ எமர்ஜென்சி கேர், when you have an emergency, when you want any multi-specialty care, you will have a nearby வெல் hospital which you can go confidently அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு குறுகிய வருஷத்தில் இவ்வளோ பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்தடுத்தும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எல்லாருமே கேட்குற ஒரு ஸ்டாண்டர்ட் கேள்வி தான், எப்படி டாக்டர் 10 ஹாஸ்பிட்டல் மேய்க்கிறீங்க, 11 ஹாஸ்பிட்டல் மேய்க்கிறீங்கன்னு. ஐ திங்க் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகெயின் பீப்புள். ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இட்ஸ் பீப்புள் ட்ரிவன். இட்ஸ் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஹோட்டல் மாதிரி கூட கிடையாது. வெரி சென்சிட்டிவ். ஏன்னா பேஷண்ட் வருவாங்க, எவ்ரி செகண்ட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ இருக்கிற டீம், ஐ திங்க் வி ஹவ் பீன் வெரி ஃபார்ச்சுனேட், பிளஸட் வித் குட் டீம். So the team members who are working with வெல் have made it possible. And the second thing அந்த டீம் மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பீயிங் அ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் எல்லா இதுக்கும் ஒரு எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணோம். ஸோ பேஷண்ட் உள்ளே வர்றதுலேருந்து, ரிசீவ் பண்ணுறதுலேருந்து, அட்மிஷன் பண்ணுறதுலேருந்து, டாக்டருங்க எப்படி பார்க்கணும், டாக்டருங்க எப்படி பேசணும், கன்சல்ட் வாங்குறது, எவ்ரி சிங்கிள் ஒரு இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, பேஷண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுற எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பண்ணி, and we have a continuous training system. So in the continuous training system, implementing the SOP and a very good team. So that is the factors which actually determine the success of வெல் hospital. வெல் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நிறையா பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதில் ஒன்று பி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்ற விஷயம். ஸோ அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் டாக்டர்.
இப்போது ஒரு நமக்கு தெரியும் எமர்ஜென்சி அப்படின்னா அடித்து பிடிச்சி என்ன பண்ணுறதுன்னு நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா அந்த கையில் சாவி கொடுக்குற கான்செப்ட் இருக்குது இன்னும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கலி அந்த ஃபஸ்ட் எய்ட்னா என்ன, பேசிக் லைஃப் சப்போர்ட்னா என்னங்கிறத வந்து மக்களுக்கு நம்ம ஒரு ஃபார்மல் எஜுகேஷனாக பண்ணுறதே இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ நம்ம நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல் கூடிக்கிட்டே இருப்போம். வி வாண்ட் டு ஹேவ் 50 ஹாஸ்பிட்டல் இன் தமிழ்நாடு. ஸோ 50 ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பப்ளிக் அவங்கள வந்து நம்ம என்ரோல் பண்ணி ஒரு ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இது மோஸ்ட்லி இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் ஆப்பாங்க, அந்த பஸ் டிரைவர்ஸ் ஆப்பாங்க, அந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மக்களை எவ்ரி சண்டே அந்தந்த பியூவல் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணுறோம். இது மோஸ்ட்லி ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஐடியா வந்து என்னென்னா நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம நிறைய ஃபஸ்ட் எய்ட் ட்ரெயின் பண்ணி மக்கள் வச்சுருந்தோன்னா யாருக்கு எப்போ எமர்ஜென்சினாலும் அந்த ஃபஸ்ட் எய்ட் ட்ரெயின் பண்ணால் பர்சன் கேன் பி வெரி க்ளோஸ், they can start the initial treatment. முதல்ல எமர்ஜென்சியில் இந்த கோல்டன் ஹவர் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இப்போ இந்த காக்காவளி ஃபிட்ஸ் வந்தோடனே பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதை நம்ம ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ அங்கே நம்ம பக்கத்தில் இருக்க அந்த ரெஸ்பாண்டர் வந்து இம்மீடியட்லி பேஷண்ட் அட்டன் பண்ணி எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே தென் ஆப்வியஸ்லி ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் தென் இந்த பேஷண்ட் வில் பி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஃபீல்டில் ஃபஸ்ட் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக we have created this training program. இது as we grow நம்ம இப்போ 50 ஹாஸ்பிட்டல் வச்சதுக்கப்புறம் நம்ம இமேஜின் எவ்ரி ஹாஸ்பிட்டலை சுற்றி ஒரு 5,000 ஃபஸ்ட் எய்ட் ட்ரெயின்ட் பர்சன் இருந்தாங்கன்னா இமேஜின் நோபடி கேன் ஹேவ் எனி ஃபியர். என்ன இமேஜினும் இந்த இருக்கப்பா நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லா ஃபஸ்ட் எய்ட் ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னா இட் பி தி பெஸ்ட் சிச்சுவேஷன் வேர் யூ கேன் ஹேண்டில் எனி எமர்ஜென்சி. ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ எவ்ரி சண்டே we are having this program in each of the hospital. லிமிட்டட் நம்பர்ஸ் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். we have a very system to choose who can be trained. அதிலே ஒரு you need to have an age criteria and willingness criteria வச்சுருப்போம். ஸோ நாட் எவ்ரிபடி கேன் பி ட்ரெயின் இன் பேசிக் ஃபஸ்ட் எய்ட். ஸோ அந்த இன்டென்ஷன் இருக்கணும், அவங்களோட பேசிக் இன்டெலிஜென்ட் கோஷன் இருக்கணும். அதை வச்சு we have started this program, and this program as we grow is going to become a very big fundamentally differentiator for everyone, and it will be very big advantage for the community. கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆபத்துக்கு உதவுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. அது இன்னும் கூட பெரிய லெவலில் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணுற இன்னொரு விஷயம் வந்து பிஓபி, பேரண்ட்ஸ் அவர் ப்ரைட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதான் பேரண்ட்ஸ் அவர் ப்ரைட் அப்படின்னு பிஓபி அப்படின்னு சொல்லி நம்ம டீம் எல்லாம் we had a brainstorming and we designed a program. ஒன் ஆஃப் த காமன் நமக்கு தெரியும், எல்லா வீட்டிலும் நம்ம தமிழ்நாடு ஆகட்டும் இந்தியாவிலே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலியில் ஒரு 2-3 மெம்பர் வந்து ஃபாரின் போயிடுவாங்க. ஸோ ஃபாரின் போயிட்டு வேரியஸ் கேட்டகரியில் தேல் பி ஒர்க்கிங் தேர். போனாங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்க வர முடியும், இல்லை வருஷத்துக்கு 2 தடவை தான் வர முடியும். பட் இங்கே பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஹெல்த்தில் ஒரு கன்சர்ன்னா அவங்க உடனே யாரா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும், யாரை கூப்பிடலாம்னு இட்ஸ் a stressful time for anybody who is abroad when their parents back home get sick. ஸோ இதை கான்செப்ட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம்னா we will have a program, ஒரு annual membership program wherein இப்போ நமக்கு கம்யூனிட்டியில் we have got 11 hospitals, we will be growing. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச்சில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ மந்த்லி ஒரு விசிட், ஒரு டாக்டர் நர்ஸ் மந்த்லி போய் பார்ப்பாங்க. கேர்டிசி கால், இட்ஸ் நாட் பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு, கேர்டிசி போயிட்டு அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், டாக்டர் போய் மருந்து கரெக்டாக சாப்பிட்றாங்களா, எக்ஸசைஸ் கரெக்டாக சாப்பிட்றாங்களா, டயட் கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்னு கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷன் மாதிரி ஒரு விசிட் பண்ணுவாங்க. இன் அடிஷன் டு தட் ஏதாவது எமர்ஜென்சினா we have a unique single spoke contact. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூப்பிடணும் அவசியம் இல்லை, அவங்க சன்னையோ டாக்டரையோ கூப்பிடணும் அவசியம் இல்லை. they can call this unique number. We will do the emergency assessment, send an ambulance, bring them to the hospital. ஸோ இதை கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் மைண்ட் பண்ணியிருந்தால ஹோம் டெலிவரி ஆஃப் மெடிசின்ஸ் கொடுப்போம். தேவைப்பட்டால் பிளட் டெஸ்ட் மாதம் எடுக்கணும்னா போய் இட்டு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் பண்டில் பண்ணி ஒரு ஆனுவல் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி க்ரியேட் பண்ணி we have floated now. This is exclusively for senior citizens who are living here and their family members are working abroad. So தேவைப்படும் போது வாட்ஸ்அப் டெக்னாலஜி உங்களுக்கு இருக்குது. ஸோ ஈஸி டு கனெக்ட் தி பேரண்ட்ஸ் when they are in a hospital to their kith and kin through a WhatsApp வீடியோ கால் பண்ணாலே போதும். ஸோ அவங்களுக்கு இமீடியட்லி பார்த்துருவாங்க, ஓகே நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்காங்க, சேஃபான ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இதை பூராமே ஒரு பண்டில் பண்ணி we have created this POP program, and this is something which is very unique which we are going to do. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலும் இருக்குது, இது மாதிரி ப்ரோக்ராம் நிறைய இருக்கலாம். பட் எங்களுக்கு பியூவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா we are again in the community, we are a neighborhood hospital. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பியூவல் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ நேச்சுரலி அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது we will be the first port of call, very close to them. ஸோ அந்த ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுங்கிறனால அந்த ப்ரோக்ராம் we have created, and it's a very very unique and very differentiating program which will benefit everybody who are
working abroad and for their parents who are staying here. அப்ராடில் இருக்கவங்க அவங்களோட அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியலைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ராட் அப்படின்னு எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, மெடிக்கல் டூரிசம் அப்படின்ற விஷயம். பீவெல் அது ஏற்கனவே இருந்தது தான், இந்த கோவிடில் ஹோல்ட் ஆச்சு. இப்போ திருப்பி அதை நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ இந்த மெடிக்கல் டூரிசம் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். மெடிக்கல் டூரிசம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது ஃபாரின் கண்ட்ரியில் வந்து வேரியஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கும். இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, சென்னை வந்து ஒரு ஹெல்த் கேர் மெக்கா மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா அங்கே போகலாம்ப்பா, அங்கே தான் நல்ல டாக்டர், அங்கே நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்ட்டு. ஸோ வி ஆர் வெல் நோன் ஃபார் ட்ரீட்டிங். அதனால் யூஸ்வலாக எல்லா ஃபாரின் கண்ட்ரிலேருந்தும் மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே வருவாங்க. அங்கே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கலாம், காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கலாம், அதனால் நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வேரியஸ் பீப்புள் கம் ஹியர். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ அதே பீப்புள் when they come to சென்னை, ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி மாதிரி சென்னை இருக்கும், திருச்சி இருக்கும் நமக்கு. ஸோ வந்து இறங்கினதுலேருந்து we actually take care of them. ஸோ பிஃபோர் கம்மிங் ஆல்சோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இங்கே உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ தே வில் கால் அஸ் த்ரூ டெலிமெடிசின், வில் கன்சல்ட் தம். ஸோ எந்த டாக்டர் அவங்களை ட்ரீட் பண்ண போகிறாங்களோ அவங்க அங்கே ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு டெலிகன்சல்டேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ பேஷண்ட்டும் டாக்டரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருவாங்க. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாடு விட்டு நாடு வைத்தியத்துக்கு போகிறோம், நம்ம எந்த டாக்டரை பார்க்க போகிறோங்க அந்த பயத்தை எடுக்கிறதுக்காக இந்த டெலிகன்சல்ட் பண்ணுவோம். டெலிகன்சல்ட் முடிச்சு எல்லாம் அவங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணி, காஸ்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, விசாக்கெல்லாம் ரெடி பண்ணி அவங்க இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் ஃப்ரம் தி ஏர்போர்ட் வி டேக் தம் டு த ஹாஸ்பிட்டல், ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அகெயின் தே மே ஸ்டே ஃபார் ஃபியூ டேஸ். வி வில் யூஸ்வல் நம்ம கல்ச்சரில் விருந்தோம்பல் மாதிரி வி வில் டேக் தம் ஃபார் ஸ்மால் ரைட் அரவுண்ட் நம்ம மகாபலிபுரம் டூரிஸ்ட் ஸ்பாட், ஒரு ரெஸ்ட் ரெஜுவினேஷன் பண்ணிவிட்டு ஃபைனல் செக் முடிச்சுட்டு வில் ட்ராப் தம் இன் தி ஏர்போர்ட். ஸோ எண்ட் டு எண்ட் வி ஹவ் என்ஷூர் தட் வி வில் டேக் கேர் ஆஃப் தம். ஸோ இந்த மெடிக்கல் டூரிசம் இஸ் அ வெரி பிக் கான்செப்ட். ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள் ட்ரீட்மெண்ட் இங்கே வரும்போது we will be their preferred choice மாதிரி கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எனிபடி who is abroad, who has a medical problem, who needs surgery, they can always contact us. We will start consulting remotely, come to a conclusion and then give them a solution. Once they land here, we will take care of them completely end to end. So that is the medical tourism that we are promoting. It's actually medical tourism, health tourism, medical travel. There's so much nomenclature there now. So medical travel அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆயிடுச்சு. டூரிசம்ங்கிறது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இப்போ மெடிக்கல் ட்ராவல். ஸோ ஐம் ட்ராவலிங் ஃபார் அ மெடிக்கல் கண்டிஷன் டு இந்தியா, டு சென்னை, டு பீவல் அப்படின்னு நம்ம கொண்டு வர பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ்மே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். அடுத்ததான் உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன, லேட்டஸ்ட் எக்ஸ்பான்ஷன் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது கோவிட் டயத்தில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பான்ஷன் எல்லாமே as you all know, like கோவிட் டைம் வாஸ் வெரி டெஸ்டிங் டைம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பட் இப்போ முடிஞ்சு we just opened our 11th hospital in கடலூர் லாஸ்ட் மந்த் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் 2 ஹாஸ்பிட்டல் பைப்லைனில் இருக்குது. இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே இன்னொரு ஹாஸ்பிட்டல் தாம்பரத்தில் ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் another 1 ஹாஸ்பிட்டல் தண்டையாப்பேட் ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஐடியா வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 2023 we will be opening at least another 6 to 7 hospital. ஸோ 50 ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடுங்கிறதா வந்து நம்மளோட நெக்ஸ்ட் 2 to 3 years பிளான். ஸோ we are working towards it. 50 ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்லி த நெக்ஸ்ட் ஸ்டேட், சவுத் இந்தியன் ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டாக கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 50 to 60 ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகும்போது we are looking at 500 hospitals across India. So 500 hospitals across India, fully networked, fully functioning 24 hours. You can imagine the sheer size of the network and imagine the size of the benefit that the public is going to get. Whatever the treatment they are currently getting for X amount of money will be reduced by 1/3. So naturally it's a huge cost saving for the people with no compromise on quality. So ஒரு economic point of view பார்த்தீங்கன்னா healthcare spending will come down, not because of anything, just because of capital efficiency and smaller size hospital offering quality care. Overall health economy will improve. So that is what is our larger plan. உங்களோட இந்த லார்ஜர் பிளான் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் முழுவதும் பீவெல் ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்பில், நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்கிறேன். அடுத்ததாக தி ரைஸ் அமைப்புக்கும் உங்களுக்குமான தொடர்பு பற்றி பேசலாம். எங்கே, எப்போ இந்த தொடர்பு ஆரம்பிச்சது, அதை பற்றி சொல்லுங்கள். ரைஸ் பற்றி நான் கேள்விப்பட்டது வந்து ஐ திங்க் டாக்டர் பிருந்தா I should thank her also. Rado Labs owner Dr. Brinda, she only brought our attention to ரைஸ். And she said, ரைஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, நம்ம லண்டன் ட்ரிப்புக்கு முன்னாடி இந்த அறிமுகமாச்சு. ஸோ she took us to father as usual. ஃபாதர் பார்த்தோன்னே as usual he mesmerized us all. ஸோ the concept அவர் சொல்லும்போது தமிழுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது we all got very very ignited. ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் லண்டன் ட்ரிப் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் which we started.
So we immediately said we want to be part of it. We sponsored, and we were there almost like, full 3 days program, full irundhu morning to evening. It was like, and the first program which we attended in London was single person, probably, I shouldn't say single person with the team. He arranged it in such a way that morning to evening, non-stop, you don't feel the time going by. அவ்வளவு என்கேஜ் பண்ணி ஆடியன்ஸை ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எல்லாம் வந்தாங்க. எவ்ரிபடி வேர் தேர். It was a very thrilling experience in London. So we said this is a very, very important association for people to be associated with Rise also, and that's how we started the journey. இப்போது லண்டனுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்க, லண்டன் மாநாடுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்க. பட் அங்கே என்னென்னு தெரியாமல் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இது ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி நினச்சிட்டு. பட் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் என்ன? ஆச்சரியப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இட் வாஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் குவைட் அ லாட் ஆஃப் பீப்புள். அதாவது ஒரு பெரிய பெரிய மனிதர்கள் வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வந்தாங்க. ஸோ விச் ஐ தாட் we could have never met. மேபி நம்ம சோஷியல் மீடியா இருக்குது, கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொருத்தரையாக நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி அடுத்த மீட்டிங்கில் மீட் பண்ணிங்கன்னா you would have met maybe in the next 10 years 5 people. பட் அந்த மீட்டிங் it was like a hall packed with hundreds of people, and we had a chance every 1 hour we were meeting like one person getting a card கொடுத்தோம், இன்ட்ரடக்ஷன் பண்ணோம். நான் கனடாலேருந்து வந்தேன், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தேன், US. It was like, and everyone were such a senior people in their own way. They achieved something in their own way. Like there was a scientist, there was a research person, and there was a big business person, TV media, every industry captains were there. So amazing number of people we could actually meet and greet and get to know how they started, how their journey was. There was a lot of exchange of information. Very importantly, பார்த்தீங்கன்னா இப்போ கேனடாலேருந்து ஒரு டீம் வந்தாங்க. They exchanged ideas like how they grew their business, how you could grow it, any inputs. I mean, it was not about money. It was all about my learnings, your learnings, and above all ஒரு தமிழியன் நம்மளாம் ஒரு தமிழ் பற்றோட ஒரு லிங்க் பண்ணும்போது there was some inner urge for everyone to நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் எனக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி வேறு urge. It was a very, very good interactive session. So I think that is something very unique. Number of persons we met, number of persons we really introduced and interacted was phenomenal. இப்போ உங்களோட பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் கேட்குறேன், ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெட்வொர்க்கிங் அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரைஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டது மூலிமா உங்களோட பிஸ்னஸ்க்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடச்சிச்சு டாக்டர்? Obviously எல்லாருமே மைண்டில் யூஸ்வலி நெட்வொர்க்கிங்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க, மணி. So for us I think money is also a part. We have exposed to investors. We are actually a venture capital funded company. So there's an opportunity to meet some good investors. If they are interested in healthcare, India, we can welcome them. So that is one agenda. But apart from the money part, there are so many other lessons that we can learn. Say for example, the POP program can be benefited, can be disseminated to all the societies across. So one stop solution, the product that we are having can be disseminated to every member, and whoever wants to benefit can actually enroll. So and the reach out is something that is important of networking. அது மட்டும் இல்லாமல் இந்த lessons, like சவுதி அரேபியன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் வெரி கீன், டாக்டர் எங்கிட்ட கிளினிக் இருக்குது, எங்கள் கிளினிக்கில் எங்களுக்கு இது ஒரு கஷ்டமாக இருக்குது, இது எப்படி பண்ணலாம். ஸோ வி காட் டு வெரி பிக் டயலாக். நீங்கள் எப்படி பண்ணீங்க, அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வித்தியாசமாக இருக்கும், இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1 hour இட் வாஸ் நான் ஸ்டாப் டயலாக் அண்ட் டிஸ்கஷன், அண்ட் வி கேம் அப் வித் சம் சொல்யூஷன். And he said, நாங்கள் வரோம், இங்கே மீட் பண்ணுறோம். So those are all the values of the networking. So apart from money, apart from meeting people, greeting people, learnings after learnings, and obviously business expansion. நம்மளோட product, if it is going to be benefiting anyone, they are going to enroll. So நம்ம போய் ஒரு பெரிய சேனல்லையோ குளோபலாக போய் CNN அட்வர்டைஸ் பண்ண வேண்டியதில்லை. So it's something like which gets you closer to people who wants your product. So that is a business introduction that Rise is able to give us. அடுத்ததாக கல்ஃப் தி ரைஸ் கல்ஃப் கான்ஃபரன்ஸ் நவம்பர் 9, 10th and 11th நடக்க இருக்கு. ஸோ அதுக்கும் நீங்கள் ஸ்பான்சராக இருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இதுக்கும் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஐடியா வந்தது? ஏன்னா லண்டன் மீட் முன்னாடியும் சரி, மீட் முடிஞ்சவனையும் சரி, வாட்ஸ்அப் குரூப் ஆஃப் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஐ வுட் சே மேபி ஒரு 8-9 groups ஆயிடுச்சு. ஸோ ஃபாதர் ஹஸ் பீன் கண்டினியூஸ்லி இன்ட்ராக்டிங் வித் அஸ். That amount of energy that I don't know still where he gets that energy from. இப்போ அந்த குரூப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி போஸ்ட் லண்டன் ட்ரிப் த ஹோல் திங் ஹஸ் பிகம் வெரி டைனமிக். லாட்ஸ் ஆஃப் சாப்டர்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஹவ் பீன் ஓப்பன், அண்ட் யூ புஷ்ட் அஸ் டாக்டருக்கு எதாவது பண்ணலாமா, தென் வி ஆல்சோ வாலண்டியர். சார்
about there will be so many people. So டாக்டர்ஸுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு நெட்வொர்க்கிங் குரூப் மாதிரி பண்ணலாமா, அது ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் லண்டன் போனோம் வந்தோம் அப்படியே எல்லாம் பை கிடையாது. அதுக்கப்புறம் எவ்ரிடே மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் we are interacting in WhatsApp, we are talking about what else can we do together. So the sheer size of network, I could say in the last 6 months பார்த்தீங்கன்னா போஸ்ட் லண்டன் ட்ரிப் பார்த்தீங்கன்னா I'm sure it would have increased some tenfold. So within a 6 monthsக்குள்ள ஒரு 10-fold increase in network size. We are reaching out to so many people are coming and joining us. அப்படிங்கும்போது it's really a very big movement. So that made us decide that no, we should also be part of the Gulf Conference, and that's when we said no, we will pack our bag and we will also go there. Okay, டாக்டர். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது தி ரைஸ் கல்ஃப் கான்ஃப்ளூயன்ஸ்க்கு? I think first meeting மாதிரியே தான். Kind of a second, I'm going to meet them second time. So obviously உங்களுக்கு தெரியும், no, first meeting, then you keep talking, then second meeting. So the familiarity is something very, very important, which again we are going to cherish it. So பார்த்தவங்களே பார்க்க போகிறோம், புதுசாக நிறைய பேரை பார்க்க போகிறோம். ஸோ அந்த மீட்டிங் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தி important thing for us. We are going with an open agenda. We are running our business, we are having an established enterprise. We want to tell them what we are doing. We want to listen to them what they are doing. And we want to really listen to everyone from other industry also, not only hospitals. So, there is always a kind of a joint learning from another industry. Say a hotel person can teach me something, an automotive person can teach me something. So அதனால we are going out with an open mind to learn from all the Tamil diaspora who are going to come to Dubai next month. இப்போ யாராவது வந்து நான் ரைஸோட தி கல்ஃப் கான்ஃபரன்ஸில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு காரணத்துக்காக கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? It is a very important moment where you can meet people. Meeting people can change your life. That is my simple philosophy. It can be just somebody can actually inspire you, somebody can support you, somebody can teach you. There's so many other ways people can actually help you. So just meeting people can change your life. So you should go to Dubai. That's the simple thing, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. தேங்க்யூ.